ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன காட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி பூஜை சாமான்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆயில் இருந்தாலோ இல்லை திரி அந்த மாதிரி இருந்தாலோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதுவுமே ஒரு கரை தான். இதுவுமே வெளியில் பட்டுச்சுன்னா போகிறது கஷ்டம். நல்லா அழுத்தி தேய்ச்சா தான் போகும். பட் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். யாருனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று கெமிக்கல்ஸ் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோம். வெள்ளி அதிகமாக நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான தன்மை அதிகம். ஃபஸ்ட்டு கோல்டு, அதுக்கப்புறம் வெள்ளி. ஸோ அதனால தான் வெள்ளி பொருளில் நம்ம சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கோ இல்லை விளக்கேற்றுறதுக்கோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த திரியெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு, நான் அதில் ஆயில் இருக்கும் இல்லையா, ஆயில் எப்படி நம்ம விளக்கேற்றும் போது அந்த ஆயில் அதில் பட்டிருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆயில் எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படியே வைப் பண்ணி எடுக்கிறேன். அட் த சேம் டைம் நான் அந்த மஞ்சள் குங்குமமும் சேர்த்து எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கிற மஞ்சள் குங்குமத்தையும் தனித்தனியாக அப்படியே எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக என்னால் அந்த டிஷ்யூ பேப்பரால் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தொடச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக வெசல் வாஷிங்க்குன்னு நம்ம ஜெல் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஜெல்லை யூஸ் பண்ணி லைட்டாக அதை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஆயில் எல்லாத்தையும் நம்ம டிஷ்யூ பேப்பரில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அப்போயே நிறைய ஆயில்ஸ்லாம் அப்சர்வ் ஆகி வந்திருக்கும். அதே டயத்தில் நம்ம வெசல் வாஷிங் ஜெல் வச்சு லைட்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சுத்தமாக அந்த பிசுபிசுப்புன்றது போயிருக்கும். இன்னுமே அந்த பளபளப்பு வந்திருக்காது வெள்ளி பொருளில். இது புதுசுன்றனால அவங்களுக்கு அது பளிச்சுன்னு தெரியுது. இப்போ தான் முக்கியமான பொருள் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே ரெகுலராக சாமி ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய விபூதி தாங்க. விபூதி வச்சு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இல்லை டூத் ப்ரஷ்ஷு, புதுசாக ஏதாவது ஒரு டூத் ப்ரஷ், எதுக்குமே யூஸ் பண்ணாத ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வச்சு லைட்டாக அது மேலே ஸ்க்ரப் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக விழுங்க. நீங்கள் ஸ்க்ராச்சஸ் விழுகக்கூடாது, எனக்கு கொஞ்சம் வெள்ளி பொருள் நான் ரொம்ப பத்திரமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் டிப் பண்ணி நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்க்ரப் பண்ணி எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த காமாட்சி விளக்குக்கு ஃபுல்லாக விபூதி தடவி வச்சுட்டேன் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் நேரம் அந்த விபூதியோடு அப்படியே சோக் ஆகிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாக எல்லா பொருளுக்கும் நான் இப்போ விபூதியெல்லாம் தடவி வச்சுட்டேன். இப்போ போய் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் கூட புதுசு மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதை நம்ம யூஸ் பண்ணோமா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கெமிக்கல்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. சபினாவோ இல்லை பீத்தாம்பரியோ இல்லை நிறைய வெள்ளி பொருளுக்கு க்ளீனிங்க்கு நிறைய லிக்விட் மார்க்கெட்டில் வந்துருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. வெறும் விபூதி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ விபூதியே போதும். வெள்ளி பொருட்களுக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெள்ளி கொலுசு க்ளீன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் விபூதியை நான் அப்ளை பண்ணியிருப்பேன். விபூதி ஆர் பவுடர், எனி பவுடர் நம்ம அப்ளை பண்ணும்போது பயங்கர அப்படியே க்ளீனாக வெள்ளி அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.